இந்த தமிழக சட்டமன்ற இந்த தேர்தல் களத்தில் தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் என்பது பல ஆண்டுகளாக இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இப்போது இந்த கூட்டணியில், அது அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. அது சர்ச்சைக்குள்ளாகி கொண்டே இருக்கிறது. இன்று கூட பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற ஒரு பொங்கல் விழாவில் பங்கேற்றது தொடர்பாக அந்த சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட அந்த நடிகர்கள், பராசக்தி படக்குழுவினர் பங்கேற்றது குறித்து ஒரு பதிவு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் என்று ஒரு ட்விட்டர் பதிவில் போட்டிருக்கிறார். அது சங்கிக்குழு பொங்கலில் பராசக்தி படக்குழு என்று திமுகவினர் இந்த பராசக்தி படத்தை கொண்டாடி வரக்கூடிய நிலையில் இத்தகைய ஒரு பதிவை காங்கிரஸ் கட்சி போட்டிருக்கிறது. நேற்று ராகுல் காந்தியும் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான இந்த சென்சார் பிரச்சனை தொடர்பான கருத்து தெரிவித்திருக்கிறார். கிரீஸ் தொடங்குற முதல் ராகுல் காந்தி வரை இன்று மாணிக்க தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டோர் தொடர்ந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியினர் இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் நம் காரை செல்வராஜிடம் கேட்கலாம். சார், இந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த விமர்சனபூர்வமான கருத்துக்களை, அது திமுகவினருக்கு சாதகமான ஒரு பிரச்சனையில் அதற்கு எதிராக கருத்துக்களை போடுவது கூட்டணிக்கு உகந்ததா, காங்கிரஸ் தாவேகாவுக்கு செல்ல போகிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுல முக்கியமாக இது ஒரு தைத்திருநாள், தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு தைத்திருநாள் பொங்கலுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இது பராசக்தி சிறப்பு பொங்கல் திருநாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் இருந்து நாம் இந்த பொங்கலையும் வருகிற தேர்தலையும் பார்க்கிற பொழுது தேசிய கட்சிகளுடைய கை இறுகி இருக்கிறதா என்று கேட்டீங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைகள் இறுகி இருக்கிறது. காங்கிரஸ் தன் கைகளை இருக்க நினைக்கிறது. அது இன்னும் அந்த இடத்துக்கு வரல. அந்த ரெண்டு நிலையில இருந்துதான் நம்ம பார்க்கணும். என்னால் அதிமுக கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி உள்ளே இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இப்பொழுது வரைக்கும் தங்களுக்கான ஒரு தனி பாதையில தான், டிராக்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. அது இறுதியாக கொண்டு வந்து அது எங்கே சேர்ப்பார்கள், அதிமுகவிற்கு அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் நகர்வுகள் எப்படி இருந்தது என்பதை பார்க்கிற பொழுது அதை அப்படியே கொண்டாந்து இங்க தமிழ்நாட்டுல பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஆக்டோபஸ் கரங்கள், பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த ஆக்டோபஸ் கரங்களால் அதிமுக வளைக்கப்படும். அதிமுக தன் சொந்தமாக சிந்திக்கிற வாய்ப்பை இழக்கும். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறதோ அதன் பாதையில் தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்திற்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒன்று, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் அவர்கள் தொடர்ந்து வைக்கிற அந்த விமர்சனங்கள் என்பது, அது ஒரு கூட்டணி கட்சியில் அங்கமாக இருக்கிற மதிமுகவினுடைய தொண்டன் என்பதை தாண்டி ஒரு பொது பார்வையாளனாக நான் அதை பார்க்கிற பொழுது, அரசியலில் எங்களுக்கு தொகுதிகள் அதிக வேண்டும் என்பதை கேட்பதில் தவறு இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று கொடுக்கிற அழுத்தம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் அதை கேட்டு பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. இப்ப மதிமுகவை பொறுத்தவரை அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை, அது தமிழக அரசியலுக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிற பொழுது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை கேட்டு பெறுகிற வழிமுறைகள் காங்கிரஸ் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் அவர்களும் அந்த டெல்லியிலிருந்து வந்து செல்கிற பிரவீன் காந்தி அவர்களுடைய இந்த மூவருடைய அந்த அணுகுமுறை என்பது, அதாவது ஒரு வரவேற்கத்தக்கதாகவோ இல்லை ரசிக்க கூடியதாகவோ இல்லை என்ற நிலையில் தான் இப்பொழுது வரைக்கும் சொல்லணும். ஏன்னா நாங்க திமுக கூட்டணியிலே ஒரு அங்கம். இதை குறித்து திமுக தான் மிகுந்த ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடத்தில் திமுக தலைமை இருக்கிறது. அது திமுக அதை எப்படி அணுக போகிறார்கள், எப்படி காங்கிரஸ் கட்சியை அரவணைத்து மீண்டும் கொண்டு வந்து இந்த இயக்கத்தோடு தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பயணிக்கிறோம், அதை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய கடமையும் பொறுப்பும் திமுக தலைமைக்கு இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். ஆனால் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால், அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களுடைய பதிவுகளும் மாணிக் தாக்கூர் அவர்களுடைய பதிவுகளும் ஆரோக்கியமானதாக இல்லை. ஒரு கூட்டணியை அரவணைத்து
கேட்டு பெறுகிற இடத்தில் கூட அவர்கள் இல்லாமல் ஏதோ விரோதம் காட்டுவதை போல்தான் நான் தனிப்பட்ட முறையில் உணர்கிறேன். வெளிப்படையா தானே நம்ம பேசணும். இன்னொரு டவுட் எனக்கு, ஒருவேளை அதாவது பொதுவா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா இந்த தேர்தலை பயன்படுத்துறாங்க, அவர்களுடைய வளர்ச்சி மற்றும் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு அது இருக்கிறதுனால தான் இது போன்ற பதிவுகளை வந்து அவர்கள் இப்போது தொடர்ந்து பதிவிடுவதும் அவருடைய திரைப்படத்திற்கான பிரச்சனைக்கு கூட இந்த அளவுக்கு குரல் கொடுப்பதும் அது ஒரு காரணம் நினைக்கிறீங்களா? அவருக்கு வெளியே போவதற்கான ஒரு சான்ஸ் இருக்கு, இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? அது நீங்க சொல்வதை நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக களத்திலே நிகழ்கிற அந்த செயல்பாடுகள் அதைத்தான் காட்டுகிறது. களத்துல என்ன நிகழ்கிறத வச்சு அடிப்படையில் தவிர அது அப்படித்தான் அவர்கள் போகிறார்கள். அதுதான் அவர்களுடைய அடிப்படை. திமுகவிற்கு இவ்வளவு தேவையற்ற அழுத்தங்களை கொடுப்பது என்பதை எனக்கு கூர்ந்து கவனிக்கிற பொழுது இந்த களத்திலே நிலவுகிற சூழல் இது போன்ற ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதாகவே நான் இதை பார்க்கிறேன். ஓகே, காரசெல்வராஜ் சார், நீங்க சொன்னது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் இந்த ஆக்டோபஸ் கரங்கள் அதிமுகவை வளைக்கிறது என்பது குறித்து பதிலளிக்க நம்ம பொங்கலூர் மணிகண்டன் சார் ஆர்வமா இருக்காரு, புகழஞ்சி சாரும் இப்போ இணைந்திருக்கிறாரு, அவரும் அடுத்து கூறுவாரு. செல்வராஜ் சார், நீங்க இந்த அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியால் எந்த விதமான நெருக்கடிக்கும் ஆளாகவில்லை என்று அவர் பொங்கலூர் மணிகண்டன் சார் சொல்றாரு. நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு உண்மையிலேயே நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுறதா இல்லையா? அதாவது என்ன ஒரு பெரிய கவலைக்குரிய செய்தின்னா, ஒரு தலைப்பிலே நம்ம ஆரோக்கியமாக விவாதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதை திசை திருப்புவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய கடந்த கால நிகழ்வுகளை கொண்டு வந்து உள்ள சொருகுவாங்க, நம்மளை திசை திருப்புவாங்க. அதையே வந்து அரசியல் விமர்சகராக இருக்கிற நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் வைகோ திமுகவே ஆயிரலாம், அவர் போராட்டமே பண்ணலன்னு சொல்லி செய்திகளை கொண்டு வந்து இங்கே உள்ளே நுழைப்பது என்பது பேசுவதற்கு தகவல்கள் நிறைய இருக்கிறது. நான் வைக்கிறது வெளிப்படையான குற்றச்சாட்டு. நீங்கள் வைத்திருக்கிற தலைப்பு நீங்கள் கேட்கிற கேள்விக்கான என்னுடைய பதில். நானாக ஒரு பதிலை தேடி பிடிச்சு நான் கொண்டு வந்து அதுல கொடுக்கல. அதனால நேர்மையாக நம்ம தலைப்புக்குள்ள விவாதிக்கலாம் நினைக்கிறேன். இதுல முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பி, இந்த தேர்தலை பொறுத்தவரை மூன்று கருத்தியல் ரீதியான கூறுகள் தான் இந்த தேர்தலில் பேசப்பட போகிறது. ஒன்று திராவிடம், இன்னொன்று இந்துத்துவ கொள்கை, மூன்றாவது திராவிடமும் அல்லாமல் தமிழ் தேசியமும் அல்லாமல் இந்துத்துவம் இல்லாமல் மூன்றாம் கட்ட நிலையில் இருக்கிற ஒரு இயக்கம். அது எதுன்னு நான் சொல்றேன், நான் பேசும்போது வெளிப்படையா நான் பேசும்போது சொல்றேன். இந்த மூன்று கூறுகளில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்க போகிறோம். நான் சொல்லுவது பொங்கலூர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு அழுத்தமாக கூட இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கிற எந்த இயக்கமும் அவர்களுடைய சித்தாந்தத்தை விட்டு விலகி செல்லவே முடியாது. இன்னைக்கு அஜித் பவார் கேஸ் என்னாச்சுங்க? அஜித் பவார் இன்னைக்கு மராட்டியத்துல என்னாச்சு? சரத் பவார் கூட சேர்ந்து இன்றைக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு அவங்களுக்கு? அங்க ஒரு துணை முதல்வர், ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் 2 மாநகராட்சியில சார் அஜித் பவார் சரத் பவார் யாரோட ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல யாரோட 2 மாநகராட்சியில மாநகராட்சி தலைவர் பதவிக்கு இந்த புனேவும் இன்னொரு பிம்ரித்தும் இடத்துலயும் சேர்ந்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இயக்கத்திலிருந்து அவரை பிரித்து கொண்டு வந்து அவருக்கு சின்னத்தை கொடுத்து அந்த தேசியவாத காங்கிரசினுடைய மொத்த செய்திகளையும் அஜித் பவார் கையில் வழங்கியது தேர்தல் ஆணையம். அஜித் பவார் தேசிய கட்சியாக இருந்து தேசியவாத காங்கிரஸ் சரத் பவார் என்று அடைப்புக்குறிக்குள்ளே போன இடத்திற்கு போய் 2 கட்சிகளா பிரிஞ்சுட்டாங்கல்ல. சரத் பவார் வேறு கட்சியோடு இந்தியா கூட்டணியோடு நின்றார், அஜித் பவார் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நின்றாரா இல்லையா? இப்ப அதே போல அன்புமணிக்கு மாம்பழமும் அந்த கூட்டணி உடன்பாடும் கையெழுத்தாகி இருக்குது சார் அதிமுக பாஜக கூட்டணியில. அதே மாதிரிதான் இல்ல, அது நடக்கும். அதே போல இது ஆகும் நினைக்கிறீங்க? அன்புமணி இல்ல, அன்புமணிக்கு நீங்க மாம்பழ சின்னம் கொடுத்து அவர் வந்து திமுக கூட நின்னாதான் நான் சொல்ற கருத்து வரும். அவர் ஏற்கனவே அண்ணா திமுக கூட்டணியில் இருந்தவர், அதே கூட்டணியில் தொடர்கிறார். அந்த அளவுலதான் நம்ம அதை அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை என்பது தேர்தல் ஆணையம் நிச்சயமாக விளையாடத்தான் செய்யும். அந்த விளையாட்டை அவங்கதான் பாத்துக்கணும், நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்போ நான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகள்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை நகர்த்தி செல்லும் என்று திராவிட மாடல் கருத்தியல் ரீதியான களமாகவும், பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து விட்டதால் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு இவர்கள் அதிமுக விலகி ஒரு காலத்திலும் நிற்க முடியாது. தேர்தலில் அவர்கள் பேசுகிற இந்துத்துவ அரசியலை விட்டு அதிமுக தன்னை விலக்கிக் கொள்ள நினைத்தாலும் விலக்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு அப்படி கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்பதுதான் இதுவரை ஓகே சார், நம்ம இப்போ